பொள்ளாச்சி கூட்டு வன்கொடுமை வழக்கில் திமுக அரசிற்கு என்ன பங்கு இருக்கிறது என்றும், ஏன் கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மார்த்தட்டுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரையும் குற்றவாளிகள் என அறிவித்து சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தது மகிளா நீதிமன்றம். இந்த தீர்ப்பு திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அக்கட்சியினர் முழுவதுமாக சொந்தம் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி வழக்கில் ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்றும், ஏன் அவர் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்து சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு, விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம் என்று தெரிவித்த எடப்பாடி, இதில் மாநில திமுக அரசிற்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என்றும், ஏன் கூச்சமே இல்லாமல் அவர் மார்த்தட்டுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.